ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி குதிரை மேலே ஏறி சந்திரகுப்தா அப்படின்னு சொல்லி சந்திரன் நோக்கி வாழை வீசுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் அந்த வால் தாக்குதல இருந்து தப்பிச்சு நந்தினியை திரும்பி பார்க்குறாரு. நீ என்னோட தந்தையை காயப்படுத்திட்ட, அவரோட புதல்வி சிஷிய என்னையும் நீ கோவப்படுத்திட்ட, மரணத்தை நெருங்கிட்டு இருக்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன், நந்தனோட வம்சம் அழிய போகுதுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நந்தனோட வம்சத்தை அழிக்கிறதுக்காகத்தான் நான் இப்ப சண்டையிட்டு இருக்கேன். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவேன். நீ திரும்பி போயிரு. நான் பொதுவா பெண்கள்கிட்ட சண்டையிட மாட்டேன். இது மட்டும் இல்லாம சூரிய மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினி, சூரிய அஸ்தமனத்தை காரணம் சொல்லி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்காத, பெண்ணை கண்டு உனக்கு அச்சம் வந்துருச்சா? கோலை மாதிரி நீ ஓடாத இங்கிருந்து. ஆண்மகனுக்கே நீ கலங்கம். உன்னைய நீ வீரன் சொல்லிக்காத. வீரன்னா என்கிட்ட யுத்தம் புரி அப்படிங்கிறாங்க நந்தினி. இதை ஒவ்வொன்றையும் சந்திரன் கேட்டுட்டே இருக்காரு. அந்த நேரத்துல நந்தினியோட சகோதரர்கள் வந்து நந்தினிய கூப்பிட்டு போறாங்க. அந்த நேரத்திலயும் நந்தினி, நானும் பார்த்துட்டேன், மற்றவங்களும் பார்த்துட்டாங்க, நீ வீரன் கிடையாது, நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அதை எடுத்து விட்டு போறாங்க. சந்திரனும் இது ஒவ்வொன்றையும் கோவத்தோட கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில சந்திரன் அவரோட முகாம்ல இருக்காரு. நந்தினி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்காரு. ஒரு பனிப்பெண் வந்து சந்திரனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிக்கிற நேரத்திலையும் நந்தினி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அதை தூக்கி எறிகிறாரு. அந்த சத்தத்தை கேட்ட சாணக்கியர் அந்த இடத்துக்கு வந்து சந்திரன் பண்ற செயலை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சாணக்கியர் போக சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு சந்திரன், இன்னைக்கு மட்டும் அந்த சங்கு தாமதமா ஒழிச்சிருந்தா கண்டிப்பா அந்த நந்தனோட தலையை உங்களுக்கு காணிக்கையா போட்டிருப்பேன் அப்படின்னு சாணக்கியர்கிட்ட சொல்றாரு. கேட்ட சாணக்கியரும், வெளியிலிருந்து வர்ற சத்தம் உனக்கு கேக்குதா? எல்லாரும் உன்னைய புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நந்தனும் அவனோட சேனைப்படைகளும் நம்மளோட வீரத்தை பத்தி புரிஞ்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட வீரர்களோட மனபலமும் அதிகரிச்சிருச்சு. அதனால நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இருந்தாலும் நாளைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான பகைவனுக்கு நம்மளோட யுத்த கொள்கை புரிஞ்சிருக்கும். அதனால அவன் நம்மள முழு பலத்தோட தாக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரன், நான் அவனுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாணக்கியர், நாளைக்கு போர்ல நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னா பல வருஷம் கழிச்சு இந்த பாரத நாட்டுக்கு ஒரு நல்ல அரசர் கிடைக்க போறாரு. அதே நேரத்துல உன் காலத்துக்கு அப்புறமேட்டு உனக்கு அப்புறம் யார் இருக்க போறா அதை பத்தி நீ சிந்திச்சு பாரு. உன் காலத்துக்கு அப்புறம் இந்த பாரத நாட்டை பாத்துக்கணும்னா உனக்கு ஒரு நல்ல வாரிசு இருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொன்னோடனே சந்திரன் யோசிக்கிறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சந்திரன் யோசனை பண்ணிட்டு கேட்ட உடனே, ஆமா, வாழ்க்கைக்கு உத்தரவு கிடையாது. நீ நானும் எப்பயுமே நிரந்தரமா இருப்போன்னு சொல்ல முடியாது. இப்ப நீ இளமையா இருக்க, சக்தியோட இருக்க. ஆனா வயசானக்கு அப்புறமோ இல்ல நீ மரணம் அடைஞ்சிட்டு அப்புறமோ இந்த நாட்டை புடிச்சுக்கணும்னு பார்ப்பான். அப்படி அவன் போர் புரிஞ்சானா அந்த நேரத்துல உன்னோட உழைப்பு எல்லாமே வீணா போயிரும். இன்னொரு நந்தனும் ஆட்சி புரியுற மாதிரி ஆயிரும். உன் காலத்துக்கு அப்புறம் ஒரு அரசன் இருந்தா தான் அவங்க கூட போர் புரிய முடியும் அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே, நான் இப்படி ஹெலனா மூலியமா இதை செய்ய முடியும் அப்படின்னு சந்திரன் சொல்ல வர்றாரு. சாணக்கியரும், ஹெலனா மூலியமா நான் சொல்லல, ஏன்னா பாரத நாட்டு மக்கள் ஏக்க வாரிசை ஏத்துக்க மாட்டாங்க. ராணி துர்தரா மூலியமா வாரிசை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.